நீ எவ்வளவுதான் பலத்தை யூஸ் பண்ணாலும் ஏன் பலத்துக்கு முன்னாடி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கேம்ல நான் தான் ஜெயிப்பேன். பினாக்கி, எஸ் பினாக்கி, உன்னால முடியும். என்ன ஆச்சு மீச? நீ விளையாடணுமா? சரி சரி, நீ கேட்க மாட்ட போல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. பினாக்கி, இங்க பாரு, நான் கோல் போட்டுட்டேன். என் தலை கீழே விழுந்துருச்சு, அதான் கோல் போட்ட. இல்ல, உன்னோட தலை விழுந்தா அது உன்னோட தப்பு. இல்ல, என் தலை விழுந்ததுனால தான் நீ கோல் போட்ட. அந்த போனை யார் எடுக்கறாங்கன்னு பார்க்கலாமா? நான் தான் எடுப்பேன். ஹலோ, விபூதி பாபாவா இருந்துகிட்டு ஒரு மனுஷங்கிட்ட தோத்துட்டியா? டிம்பி சொல்லு. ஆண்டி பேசணுமா? ஆண்டி, என்னது டின்னரா? உங்க வீட்டுக்கா? டின்னருக்கு ஆண்டி, அது டின்னருக்கு இன்னைக்கு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு கப்புக்கு உடம்பு சரியில்லை, அது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கா? கப்பு நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கா? நகரு, நான் பேசி பாக்குறேன். என்ன? சொல்லுங்க டிம்பி மம்மி. அப்படியா? டின்னருக்கு இன்னைக்கு ராத்திரியா? நாங்க கண்டிப்பா வருவோம். இல்ல, கப்பு நல்லா தான் இருக்கா. நாங்க எல்லாரும் கண்டிப்பா வரோம். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துடுறோம். நன்றி. டிம்பி வீட்டுக்கு வர மாட்டேன்னு எதுக்காக மறுத்த பினாக்கி? எல்லாரும் போலாம். நெம்ப நல்லா இருக்கும். நல்ல சாப்பாடா? என்ன சொன்னீங்க? நல்ல சாப்பாடுனா அப்ப என்ற சமையல் நல்லா இல்லையா? இல்ல இல்ல ஆண்டி, உங்க சமையல் எப்பவும் நல்லா தான் இருக்கும். அதாவது அப்பப்போ நாங்க கொஞ்சம் வெளி சாப்பாடு சாப்பிடணும்ல. ஃபார் ஏ சேஞ்ச் இல்ல கப்பு. கப்புவும் ஹாப்பியும் சொல்றது சரிதான். உன்னை விட வேற யாராவது நல்லா சமைக்க முடியுமா என்ன? தெரியும். ஆராலையும் சமைக்க முடியாது. தப்பிச்சோம். பிரமாதமாக இருக்க போகுது. இவங்களுக்கு ஜாலி, ஆனா எனக்கு தண்டனை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட போறோம். ஹலோ பினாக்கி. எங்க வீட்டுக்கு வரவேற்கிறோம். எங்க வீடா? இவங்களோட வீடு. அப்புறம் என்னோட வீட்ல என்னோட ரூல்ஸ். இவங்க என்னோட பாட்டி. பாட்டியா? இந்தாங்க டின்னர் சர்வ். சாப்பாட்டை பார்க்கும்போதே தெரியுது டேஸ்டா இருக்கும்னு. இன்னும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த டாகி எப்போல இருந்து டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சது? பழக்கம் பாட்டி, பழக்கம். ஆனா கப்பு எங்களோட டைனிங் டேபிள் உட்கார்ந்து தான் சாப்பிடுவான். சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா என் வீட்ல அது முடியாது. அதோட என்னோட வீடு, என்னோட ரூல்ஸ். சாரி கப்பு, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதோட முடி நம்ம சாப்பாட்டுல விழுந்ததுன்னா அதனால நமக்கு இருமல் கூட ஏற்படலாம். பாத்தியா? ஆண்டி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஆரம்பிக்கலாமா? ஓகே கண்ணா, கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். சாப்பாடு நிறுத்துங்க. முதல்ல சானிடைசர் வச்சு எல்லாரையும் சானிடைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம். சானிடைசரா? இதுக்கு என்ன அவசியம் இருக்கு பாட்டி? நாங்க குளிச்சு நல்லா சானிடைஸ் ஆகி தான் வந்திருக்கோம். கண்டிப்பா வந்திருப்பீங்க, ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னோட வீடு, என்னோட ரூல்ஸ். பினாக்கி, இப்போ அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடுங்க. என்ன பண்றது? இப்படி நடந்தா உண்மையெல்லாம் வெளியே வந்துரும். அட, நீ என்ன வேலை பண்ணிருக்க? பரவாயில்ல, சின்ன பசங்க தானே, எல்லாம் நடக்கிறது தான். சாரி, தவறுதெல்லாம் நடந்துருச்சு. பரவாயில்ல பினாக்கி கண்ணா, இட்ஸ் ஓகே. ஆமா, நடக்கும் அங்கிள், நடக்கும். சீ, எவ்வளவு நஷ்டம் பண்ணிருக்க. இந்த காலத்து பிள்ளைங்க இருக்காங்களே. பாட்டி, ரொம்ப சரி. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பாட்டி, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்ல. பாட்டி, இப்ப சாப்பாடு சாப்பிடலாமா? ரொம்ப பசியா இருக்கு. ஆரம்பிக்கலாம். சாப்பிடுங்க. சரி கர்னல் சார், ஆரம்பிங்க. கேக்.
இங்க என்ன நடக்குது? ஏதோ தப்பா இருக்குது. என்னோட கேக் எங்க போச்சு? சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க. வா, நான் பிரமாதமான சாப்பாடுங்க. ஆமா, சாப்பாடால வயிறு நிறைஞ்சிடுச்சு. ஆனா பேச்சால இல்ல. வாங்க என்னோட ரூமுக்கு போலாம். சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இப்ப கைய கழுவ வேண்டியதுதான். இவன் ஒழுங்கா கைய கழுவ மாட்டான். அதோட தப்பான இடத்துல தொடச்சிடுவான். இப்பவே நான் போய் பாக்குறேன். பினாக்கி, நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா என் கூட வா. என்னோட ஃபேமிலி ஆல்பம் காட்டுறேன் உனக்கு. சரி வா போலாம். பாட்டி என்ன பயமுறுத்திட்டீங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ கைய ஒழுங்கா கழுவுனியா இல்லையான்னு பாக்க வந்த. கைய கழுவிட்டனே. அப்புறம் சாப்பிட்டதோ எல்லாரும் கைய தானே கழுவுவாங்க. நானும் கழுவிட்டேன். இங்க பாருங்க. நீ கை கழுவுன மாதிரி எனக்கு தெரியல. ஏன் எதிர்க்க ஒரு வாட்டி கழுவு. நான் தான் கழுவிட்டேனே பாட்டி. கழுவிட்டேன். முடியாது. மறுபடியும் கழுவு. ஏன் முன்னாடி கழுவிட்டேன்னு சொல்றேன்ல. முடியாது. விட மாட்டேன். ஏன் முன்னாடி கழுவு. கழுவிட்டேன்னு சொல்றேன்ல. முடியாது. பினாக்கி, அப்புறம் இங்க பாரு, இது என்னோட பாட்டி போட்டோ. நல்லா இருக்கு. பினாக்கி. ஓஹோ, இது ஹாப்பியோட குரல் சத்தம். டிம்பி, இரு நான் வந்துட்டேன். அட கொஞ்சம் இரு. இங்க பாருங்க பாட்டி, கேளுங்க. முடியாது. நான் எதையும் கேட்க மாட்டேன். இப்பவே என் முன்னாடி கைய கழுவு. என்னாச்சு ஹாப்பி? இங்க பாருப்பா, நான் எவ்வளவு அழகா கைய கழுவி இருக்கேன். இருந்தாலும் பாட்டி மறுபடியும் கைய கழுவ சொல்றாங்க. நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. ஒரு சில நேரத்துல இவனும் கை கழுவவே மாட்டான். நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க பாட்டி. நான் போக மாட்டேன். நீ போ. ஓகே, கம் ஆன் ஹாப்பி, கை கழுவு. கைய கழுவுறதுக்கு எதுக்காக கதவை மூடணும்? ஏதோ தப்பா இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சேன். ஏய், கதவை திறங்க. எதுக்காக ரெண்டு பேரும் கதவை சாத்துனீங்க? கைய கழுவுறதுக்கு எதுக்காக கதவை சாத்தணும்? கதவை திறப்பீங்களா மாட்டீங்களா? திறங்க. சீக்கிரமா கதவை திறங்க. நீங்க கைய கழுவுறீங்களா இல்லையான்னு நான் பார்க்கணும். இந்த பாட்டி விடவே மாட்டேங்கிறாங்களே. இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்றது? வெக்கப்படுறா பாட்டி, வெக்கப்படுறா. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்ப அவன் கை கழுவல. ஆனா இப்போ கழுவிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட போய் சொன்னதுனால அவனால உங்க மூஞ்சில முழிக்க முடியல. என்ன ஹாப்பி? ஆமா பாட்டி, நீங்க பூதத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. போய் சொன்னதையே கண்டுபிடிச்சிட்டீங்க. என் தலைமுடி ஒண்ணும் சும்மா நிறைக்கல. மனுஷங்களுக்கும் சாத்தாங்களுக்கும் எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். சரி சரி, ரெண்டு பேரும் சுத்தமா கைய கழுவிட்டு வாங்க. இவங்க எல்லாரோட பிஹேவியரும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. போயிட்டாங்க போல இருக்கு. நல்ல வேலை. இந்த பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கப்பா. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டென்ஷன்னால என் சாப்பாடு பூரா செரிச்சு போயிடுச்சு. எனக்கும் தான். உங்க கூட பேசுனது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கும் உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, அந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கேக் ரொம்ப அருமையா இருந்தது. பாட்டி, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எதுக்கு ஊதுபத்தி எல்லாம் ஏத்திக்கிட்டு? நான் இந்த தீய சக்தி எல்லாம் இருக்குதுல, அதையெல்லாம் நீக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? தும்மல் வந்துட்டு இருக்கு. அம்மா, புகை அதிகமா வருது. அந்த பக்கம் கொண்டு போங்க. எடுத்துருங்களே. அவர் தும்புனா நமக்கு நல்லது இல்ல. ஏ மீச. அது 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 என்ன உன்னோட மீச? என்னோட மீச. இது என்னோட மீசதா? நல்லா இருக்குல்ல? புகனா தும்மல். அங்கிளை காப்பாத்தி ஆகணும். அங்கிள் வாங்க, மம்மி உங்களை கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வாங்க. ஒழிஞ்சது. ஒழிஞ்சுதா? என்ன ஒழிஞ்சது? நீ என்ன சொல்ற? ஒழிஞ்சது இல்ல. எங்க ஒழிஞ்சுக்கிட்டான்? என் பையன் எங்க ஒழிஞ்சுக்கிட்டான்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. என் பையன் இருக்கானே, ரொம்ப துருன்னு இருப்பான். ரொம்ப களைச்சு போயிடுவான். களைச்சு போயிடுவானா? எதுக்காக களைச்சு போவான்? அங்கிள் உங்களையும் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வாங்க. இப்ப நான் போய் ஆகணும். பினாக்கி தான் இன்னைக்கு என்ன காப்பாத்துனா. அப்பா, கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. அப்புறம் அந்த வீட்ல நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? என்ன ஒரு 300-400 வருஷம் ஆயிருச்சு. ஆண்டி, அதாவது ஆண்டி சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல. எங்க ஃபேமிலி அங்க பல ஜெனரேஷனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரம்பரை வீடு இல்ல. ஓ அப்படியா? சூர்யா ஆண்டி, இப்போ நம்ம கிளம்பி ஆகணும். சரி சரி. இவ்வளவு சீக்கிரமா வா. ஆமா ஆமா, கொஞ்சம் அவசரம் தான். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஆமா. என்ஜாய் பண்ணோம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா என்ஜாய்மெண்ட் எல்லாம் பனிஷ்மெண்ட் ஆயிடும். விஷயம் என்னன்னா ஆண்டி, நாங்க எப்பவுமே சீக்கிரமா தூங்கிடுவோம். இந்த பையன் முதல் முறையா உண்மைய சொல்றான். சீக்கிரமா தூங்குறது உடம்புக்கு நல்லது. சீக்கிரம் வீட்டுக்கு போய் எல்லாரும் தூங்குங்க. ஆஹா. உங்களோட வீடு, உங்களோட ரூல்ஸ். ஓகே அங்கிள், ஓகே டிம்பி, நாங்க எல்லாம் கிளம்புறோம். பை பை. நாங்க போயிட்டு வரோம். நைஸ் டு மீட் யூ. மறுபடியும் வாங்க. ஓகே அங்கிள், கண்டிப்பா வரோம். எம்புட்டு அழகான குடும்பம்.
ஆனா அந்த பாட்டிய தவிர நல்ல வேளை நம்ம ரகசியம் எல்லாம் வெளியே வரல. அதனால இன்னமும் நானும் டிபியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டின்னர் சக்சஸ்ஃபுல். வா போலாம். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. வீட்டுக்கு போயிட்டு தூங்குவோம். மழை வருது. ஓ எஸ், மழையில நனைஞ்சு ரொம்ப நாளாச்சு. இப்ப நம்ம ஸ்கெலெட்டனா மாறினாதான் என்ன ஆயிட போகுது. வாங்க வாங்க போகலாம். நான் பாக்குறது உண்மையா? இவங்க எல்லாரும் பேய் குடும்பமா?